அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். குறள் அதிகாரம் 71. குறிப்பு அறிதல். குறள் எண் 701. கூறாமை நோக்கிக் குறிப்பறிவான் எந்நான்றும் மாறாநீர் வையக்கு வாணி. ஒருவன் செய்யாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஒரு அணிகலன் ஆவான். உதாரணத்திற்கு, இந்த குறளுக்கு ஒரு சொலவடை உண்டு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆங்கிலத்தில் த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் அ மைண்ட் என்று அழைப்பதுண்டு. உதாரணமாக, ஒரு கிராமத்தில் இரு நண்பர்கள் ஒன்றாக படித்தனர். ஒருவன் பெயர் ராமு, இன்னொருவன் பெயர் லட்சுமணன். இருவருமே படிப்பிலும் ஒழுக்கத்திலும் நல்லவர்கள். இவர்கள் இருவருடன் கூட பழகிய ஒருவன் 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு அருகில் உள்ள நகரத்தில் ஒரு கடையில் வேலை பார்க்கிறான். லீவுக்கு ஊருக்கு வந்தவுடன் பழைய நண்பர்கள் என்ற முறையில் இவர்களுடன் ராமு வீட்டிற்கு வந்தான். ராமு அப்பா அவனை பார்த்தவுடன் அவனுக்கு குடிப்பழக்கம் என்று தெரிந்து கொண்டார். அந்த நண்பன் போனவுடன் ராமு அப்பா ராமுவிடம் அவனை பார்த்தவுடனேயே முன்னாடி இருந்தவன் மாதிரி இல்லை, எனவே அவன் பழக்கத்தை விட்டுவிடு என்று கண்டிக்கிறார். ஒரு வாரம்தான் இருப்பான், அதனால் தீபாவளி முடிந்தவுடன் ஊருக்கு சென்று விடுவான் என்று ராமு சொன்னான். தொடர்ந்து 3 பேர்களும் எங்கு சென்றாலும் செல்வர். ராமு, இன்றைக்கு லீவு தானே, அருகில் உள்ள நகரத்திற்கு சென்று வருவோம் என்று அழைத்து சென்று டாஸ்மாக் கடைக்கு சென்று பீர் வாங்கினான். ராமுவும் லட்சுமணனும் மறுத்தனர். இது பீர்தான், ஒன்றும் செய்யாது, ஒரு நாளைக்குத்தான் குடிப்போம் என்று குடித்தார்கள். அதனால் இருவரின் படிப்பிற்கு அந்த குடி ஒரு தடையாக இருந்தது. இதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். ராமுவின் அப்பா இந்த குறளுக்கு ஒரு அணிகலன் ஆனார். தெய்வப்புலவர் சொல்லுபடி அவர் ஒரு அணிகலன் ஆனார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.